நீ ஏழையாக பிறந்த அப்படின்னா நீ முன் செஞ்ச பாவம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு கூட நீ சொல்லாமே ஒழிய, அடுத்த கட்டம் நீ ஊனமுற்றவரை பிறக்கிறதுக்கும் அதுதான் காரணம்னு சொல்லும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஊனமுற்ற குழந்தைங்களை பாதிக்குது. இப்போ நம்முடைய தமிழக அரசினுடைய பள்ளியில் வெறும் இந்துக்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அதில் கிறிஸ்தவ பிள்ளைங்கள் இருக்காங்க, இஸ்லாமிய பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பிரேயர்னு இருக்குது தனியாக. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பைபிளில் சொல்லிக் கொடுத்த வாசம் படம் அவங்க வாழ்க்கை பயணத்தை அவங்க தொடங்குவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா. அவர் பேசுறது அனைத்துமே நான் தவறுன்னு சொல்ல, இந்த ஒரு விஷயம் தவறு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வள்ளலார் அவர்களே நிறைய விஷயங்களை சொல்றார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு சொல்லுவார். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அவருடைய கருத்துக்களை வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்க வந்து பொது வெளியிலே பேசலாம். ஆனாலும் கூட அதிலும் சில சூட்சமங்கள் இருக்கு. அதை யார் எந்த வயதுக்கு ஒத்தவர்கள் கேட்க வேண்டும்ங்கிறது அவர் எழுதுனதுலையுமே இருக்கு. நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து உண்மையிலேயே சமமாக நடத்தினாங்களான்னா இல்லை. நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போது கிறிஸ்டின் ப்ரேயர் தான் சொல்லணும். நான் ஒரு இந்து, கிறிஸ்டின் ப்ரேயர் தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உன்னுடைய திருநாட்டிங்கனையா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது நாங்கள் படித்த காலகட்டங்களில் அப்போது அங்கே கிறிஸ்தவம் போதிக்கப்படுது. சொல்லு ரைட்டாராங்க சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ இப்படி கேட்குறாரு. அப்போ எஸ் ஆர் நோ நீ என்ன சொல்ல வரல. இப்போ அவங்கள்ட்ட ஒன்று எஸ் சொல்லணும், நோ சொல்லணும். நீ சொல்கிற விஷயம் முதல்ல புரியுதா தானே கேட்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா விளங்குச்சா, அதான் வாத்தியார்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். ஆனால் இதில் ஒரு மர்மம் இருக்கிறதா தான் எனக்கு தொடர்ந்து தோணுது. ஏன் இது சர்ச்சையாக்கப்பட்டது? அப்போ ஏதோ ஒன்று சர்ச்சையாக வேண்டியது தேர்ட் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஐஎஸ்ஓ அண்ணாதுரை அவர்கள். அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வந்து பற்றி சர்ச்சைகள் இருந்திருக்கு. அசோக் நகர் ஸ்கூலில் பற்றின சர்ச்சைகள் நிறைய வந்திருக்கு. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? அவர் பேசுனது சரியானதவா இல்லை தவறான பார்வையா? முதல்ல பள்ளிக்கூடங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, பொம்பளை பிள்ளைலாம் பீர் குடிக்குதுங்க. அந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள். அதே மாதிரி மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாயிடுறாங்க, வாத்தியாரை மிரட்டுறாங்க, வாத்தியாரை அடிக்க போகிறாங்க. ஒரு பையன் வந்து வாத்தியாரை அறுவடுத்து வெட்ட போகிறான். ஸோ இந்த மாதிரி மன ரீதியான விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்தோ இல்லை அல்லது அவங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய அந்த ஊக்கப்படுத்துதலுடைய கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்களுக்குமே கொடுக்கணும். இப்போ ஆசிரியர்களுக்கு சம்பளமே ஒழுங்காக கொடுக்குறதுல அதுவே பிரச்சனையாக இருக்குது. பட் அவங்களுமே டிப்ரெஷனில் தான் இருக்காங்க, ஆசிரியர்களும் கூட. இங்கே எப்படி சர்ச்சை ஆகுது ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்தது சித்தர்கள் சொன்னதாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இயேசுநாதர் சொன்னதாக இருக்கட்டும், பைபிளில் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், திருவருட்பால வள்ளலார் அவர்கள் சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், சில விஷயங்களை வந்து மறைச்சி தான் பேச வேண்டியிருக்கும். குழந்தைங்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள்ட்ட பேசுகிறது ஒரு விஷயம் நீங்கள் ஓப்பனாக பேசிட முடியும். குழந்தைங்கள்ட்ட சொல்லும்போது அதை வந்து கண்ணியமாக தான் சில விஷயங்களை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் சார்ந்து ஒரு மதம் சார்ந்த சொற்பொழிவு இருக்கக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் எல்லா மதம் சார்ந்த பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. இப்போது நம்முடைய தமிழக அரசினுடைய பள்ளியில் வெறும் இந்துக்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அதில் கிறிஸ்தவ பிள்ளைங்கள் இருக்காங்க, இஸ்லாமிய பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பிரேயர்னு இருக்குது தனியாக. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பைபிளில் சொல்லிக் கொடுத்த வாசம் படம் அவங்க வாழ்க்கை பயணத்தை அவங்க தொடங்குவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா, அவங்க ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லும் பொழுது மற்ற மாணவர்கள் ஊனமுற்றவர்களும் இருக்காங்க, அவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு என்னுடைய யோசனை. ஏன்னா நீங்கள் பொதுவான பெரும்பான்மை பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லும்போது சாதாரண விஷயங்களை சொல்லலாம். ஒரு பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, 3 ஜென்மத்தில் நீ வந்து பாவம் செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் அதுக்கான பலனை அனுபவிக்கணும், அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். நீ இந்த ஏழை பணக்காரனை கூட நீ முன்னிறுத்தி சொல்லலாம். இப்போது நீ ஏழையாக பிறந்த அப்படின்னா நீ முன் செஞ்ச பாவம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு கூட நீ சொல்லாமே ஒழிய, அடுத்த கட்டம் நீ ஊனமுற்றவரை பிறக்கிறதுக்கும் அதுதான் காரணம்னு சொல்லும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஊனமுற்ற குழந்தைங்களை பாதிக்குது. இது வந்து பேசி முடித்து இது அப்படியே விட்டுருந்துருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து நான் பேசினேன்னு சொல்லி பெருமை அடிக்கிறேன்னு சொல்லி இவரே என்ன பண்ணுறாரு, பொதுத்தளத்தில் பதிவிடுறார். அப்போ பொதுத்தளத்தில் பதிவிடும் பொழுது அந்த ஊனமுற்ற குழந்தைகள் வந்து இதை கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்கிறதா இங்கே வாதமாக முன்வைக்கப்படுது. உண்மையிலேயே முன் செய்த பாவத்தினால்தான்
ஊன் செவிடு குருடா பிறக்கிறாங்க அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் கூட அதை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அப்படி பிறந்த குழந்தைகளுக்கோ இல்லை அப்படிப்பட்ட ஊனமுற்றவர்களுக்கோ அது மன வலியை தான் கொடுக்கும். அப்படி அவர் பேசியிருக்கவே கூடாது. ஒன்று அது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க மற்ற நெட்டிசன்கள்லாம் அவர் மகாவிஷ்ணு வந்து முழுசாக பேச விடலை, அவர் பேசியிருந்தா சரியான கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாரு. இல்லை அது பேச விடாத காரணம் என்ன, அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார்ல. இப்போ அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் திருப்பி இது தான் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு ஆசிரியர் வந்து தடுக்கிறார் அந்த விஷயத்தை. நீங்கள் வந்து எல்லாருமே பொது ஆளாறு ஈக்குவல் அப்படிங்கிற போது நீங்கள் ஏன் முன்ஜென்ம விஷயத்தை எடுத்து அதில் வந்து ஊனமுற்றவர்களை வந்து நீங்கள் தாக்கி பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் பேசுகிறதே தப்பு தானே. அதோடு நிறுத்தியிருக்கணும்ல. ஃபுல்லாக பேச விட்டால் மட்டும் என்ன பேசுகிறார், அதான் பேசிட்டாரு, தவறாயிடுச்சு. அந்த இடத்துல அவர் பேசியிருக்க கூடாத வார்த்தை தான். இப்போது திருக்குறளில் பார்த்தீங்கன்னா காமத்துக்கு ஒரு குறள், ஒரு 10 குறள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காமத்துக்கு சொல்லக்கூடிய அந்த 10 குறளையும் நீங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லிட முடியாது. ஒரு மெச்சூரானவங்கள்ட்ட பேசுகிற பேச்சுகள் வேறு, பிஞ்சுகள்கிட்ட குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வேறு. ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கிற விஷயம் வேறு, சின்ன குழந்தைகள் தெரிஞ்சுக்கிற விஷயம் வேறு. இங்கே வந்து இவர் சொன்ன விஷயம் வந்து இன்னொருத்தவங்க மனதை புண்படுமா அப்படின்னு யோசிச்சு தான் அவர் பேசியிருந்துருக்கணும். அவர் பேசுகிறது அனைத்துமே நான் தவறுன்னு சொல்ல, இந்த ஒரு விஷயம் தவறு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வள்ளலார் அவர்களே நிறைய விஷயங்களை சொல்கிறார். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகும்னு சொல்லுவார். அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. அவருடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து பொது வெளியிலே பேசலாம். ஆனாலும் கூட அதிலும் சில சூட்சமங்கள் இருக்குது. அதை யார் எந்த வயதுக்கு ஒத்தவர்கள் கேட்க வேண்டும்ங்கிறது அவர் எழுதுனதுலேயுமே இருக்குது, பாடல்கள்லையுமே இருக்குது. அப்போது நீங்கள் இதை வந்து போதிக்கும் பொழுது மற்றவர்கள் மனம் புண்படாத வகையில், ஏன்னா பொது வழியில் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட பேசுகிறீங்க, பள்ளி மாணவர்கள்ட்ட பேசும் பொழுது அதனால் யாரும் பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் பேசும்போது சரிதான். ஆனால் ஒருத்தர் சார்ந்து பேசும் பொழுது அந்த ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து மனம் உண்மையிலே புண்படும். இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த கேள்விக்கு அதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா, 200 போலீஸ் போய் கைது பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த இடத்துல நான் வந்து தவிர்க்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேங்கிறதுக்காக அவங்க வந்து உண்மையிலேயே சமமாக நடத்துனாங்களான்னா இல்லை. நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போது கிறிஸ்டின் ப்ரேயர் தான் சொல்லணும். நான் ஒரு இந்து, கிறிஸ்டின் ப்ரேயர் தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உன்னுடைய திருநாட்டிங்கனையாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நாங்களாம் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது நாங்கள் படித்த காலகட்டங்களில் அப்போது அங்கே கிறிஸ்தவம் போதிக்கப்படுது. இதுபோன்று மற்ற மதங்களில் அரசாங்கத்தினுடைய உதவியால் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மதரசாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அவங்க மதம் சார்ந்து போதிக்கப்படுது. அப்போ அதை வந்து கேட்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அரசாங்கம். அதை யாரும் கண்காணிக்கலை. அதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறையா பார்த்திங்கன்னா நாங்கள் கிராமத்தில் படித்ததுனால அந்த கிறிஸ்தவ விழாக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் எல்லாமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த மார்வேட போட்டிலாம் போடணும், ஏசுநாதர் மாதிரிலாம் நாங்கள் இப்படி தான் எங்களை உருவாக்குனாங்க. அதில் நிறைய பேர் மதம் மாறுறாங்க. எங்கள் ஊரே சுற்றி மதம் மாறிட்டாங்க. நான்லாம் என்னுடைய மதத்தை தாண்டி வேறு எதுவும் சிந்திக்கல. அது ஒரு பள்ளிக்கூடம் படித்தோம், அவங்க சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிறது நம்மளுடைய விருப்பம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாம் உலகமே ஃபோனில் வந்துருச்சு, எல்லாமே கையடக்க கருவிக்கில் வந்துட்டதுனால நம்ம என்ன விஷயம் பேசினாலும் உடனடியாக வெளி உலகம் தெரிந்துவிடும். அதனால் பொதுவெளியில் பேசுகிறவங்க ஜாக்கிரதையாக பேசணும். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அரசாங்கம் அவங்களையும் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசலாமான்னு கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறார். அதாவது சர்ச்சையாயிருச்சு. இது வந்து இந்த வாத்தியார் வந்து கேட்டார், அந்த ஊனமுற்றவர் வந்து கேட்டுட்டு, ஊனமுற்ற வாத்தியார் தான் நினைக்கிறேன் அவர், உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த இடத்துல அவர் மனம் புண்பட்டு உடனே கேட்டார். அப்போது இவர் கேட்குற தோரணை தப்பாக போச்சு. அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பேசிக்காமல் நீங்கள் அந்த அதிகார தோரணை வந்து பேசக்கூடாது. கொஞ்சமாவது பணிவு இருக்கணும். அவர் கேட்குறாரு, நான் பேசாமல் யார் பேசுகிறது? பொண்டாட்டி பேசுவாளா, புருஷன் பேசுவானா, நீங்கள் யார் கேட்குறதுக்கு? உங்கள் பேர் என்ன? தலைமையை விட நீங்கள் பெரிய படித்தவரா? உங்கள் தலைமை ஆசிரியரோட நீங்கள் படித்தவரா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய அதிகார தோணி அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கா யோசிச்சிங்களா? ஒரு தவறு நடக்குது, சுற்றி காட்டுறாரு. ஐயா இல்லை அப்படி இல்லைன்னு ஒரு தன்மை இருக்கணுமே ஒழிய இவருக்கு வாங்க கொடுங்க, ஒரு மைக் கொடுங்க, வாங்க பேசுவோம், 1 to 1 பேசி பார்ப்போம், நல்லா ஜாலியாக போகுது, கரெக்டாக தான் போகுது, இதில் என்ன இருக்குது பெருமை உனக்கு? ஒரு தவறை ஒருவர் சுட்டி காட்டுகிறார் என்றால் நீ பொதுத்தளத்துக்கு வந்திருக்கக்கூடாது. அப்போது அந்த இடத்துல நீ மன்னிப்பு கேட்காவிட்டாலும் தன்மையாக போயிருந்தால், ஏன்னா அந்த வீடியோவை பார்க்குறாங்க,
அப்போ அதிகார தோணியில் அவர் கேள்வி கேட்குறது தான் இங்கே வந்து அவரை சந்தேகப்பட வைக்குது. இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்திருக்காரோ, ஒரு தவறு நடந்துச்சு, இவரே பேசினது கூட இருந்தாலும் சித்தர்கள் சொன்னதை நான் சொன்னேன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அவர் அடுத்தடுத்து பேசும்போது அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலாம். ஐயா, உங்கள் மனம் புண்பட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சித்தர்கள் சொன்னதை தான் நான் எடுத்து சொல்கிறேன், நானாக எதுவும் சொல்லுங்கய்யா, இனிமேல் அது மாதிரி பேச மாட்டேயா, நான் மற்றபடி மன்னிச்சுக்கேன்னு சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அவர் மைக் கொடுங்கன்னு சொல்லி அவர் டிபேட்டுக்குள்ளே வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவாயிருக்கும். ரெண்டு பக்கமும் அவர் கேள்வி கேட்டிருப்பார், இவர் ஒரு பதில் சொல்லுவார், இது கான்ட்ரவர்சியாக போய் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவரை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க வாத்தியாரை. இப்போ இந்த வாத்தியார் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, தலைமை கல்வி அதிகாரியோட நீங்கள் பெரிய அறிவாளியா படித்தவரா, இல்லை தலைமை ஆசிரியரோட நீங்கள் பெரிய அறிவாளியாக படித்தவரான்னு அதில் கேட்குறாருல்ல. இவர் இந்த வாத்தியார் சங்கருங்கிறவர் 12th மாநிலத்திலேயே முதலிடம் படித்தவர் தமிழில். இப்போ இவர் கேட்ட கேள்வி தப்பாயிருச்சா? சங்கருங்கிற வாத்தியார் தமிழ் ஆசிரியர், அவர் வந்து பிறப்பால் ஊனமுற்றவர், அவருக்கு வந்து அரசாங்கம் வேலை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுருந்தா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். இவர் வந்து ஊனமுற்றவங்கிற மனசை வச்சுக்கிட்டு தானே அந்த கேள்வி அவர் கேட்டார். அவருடைய படிப்பு தமிழில் +2லேயே அவர் வந்து மாநிலத்தையே முதல் மாணவராக வந்தவர். இப்போ அவர் மூஞ்சி எங்கே வச்சுப்பார்? அதுதான் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் கொட்டிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு இதில் பிஹெச்டியில் இவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவர். பகுத்தறிவுனா தெரியல, பகுத்து ஆய்வது, ஒரு விஷயத்தை வந்து பகுத்து உண்மையாக பொய்யா, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பகுத்து ஆய்வு தான் பகுத்து. அந்த மாதிரி ஒரு இதில் ரிசர்ச்சில் அதில் வந்து நம்பர் 1 முனைவர் பட்டம் பெற்றவர் அவர். அப்போ நீ எப்படி ஒருத்தர் வந்து டக்குன்னு குற்றம் சொல்லிட முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த தோரணை தான் வந்து இவரை மேலும் சிக்கலாக்கியது. அது முடித்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் அவருடைய ஸ்பீச்சில் ரைட்டா ராங்கா சொல்லுங்கள், ரைட்டா ராங்கா, இது என்ன கேள்வி? குழந்தைகிட்ட எவ்வளோ அன்பாக பேசணும். மிஷினரி மாதிரி வந்து பேசுகிறார் அவர். ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் அவர் சொன்னதை சொன்னேன், திருவள்ளுவர் சொன்னதை எல்லாம் சரிதான், நீ சொன்ன விஷயம் நீ எப்படி அந்த பசங்கக்கிட்ட போய் சேருது சொல்லு. ரைட்டா ராங்கா, ரைட்டா ராங்கா சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ இப்படி கேட்குறாரு. அப்போ எஸ் ஆர் நோ நீ என்ன சொல்ல வரல? இப்போ அவங்கள்ட்ட ஒன்று எஸ் சொல்லணும், நோ சொல்லணும். நீ சொல்கிற விஷயம் முதல்ல புரியுதான் தானே கேட்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா, விளங்குச்சா? அதான் வாத்தியார்களுக்கும் அவர்களும் வித்தியாசம், ஆசிரியர்களுக்கும் அவர்களும் உள்ள வித்தியாசம். இவங்க ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளுடைய நலன் கருதி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, அதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இவங்களுக்கு ஒரே மிஸ்னஸ், ஒரே கேட்டகரியில் நீங்கள் 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பெரியவர் வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. அந்த தோரணையில் தான் எல்லாருமே பேசுவாங்க. அதனால தான் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அந்த இடத்துல எஸ்ஆர் நோ எஸ்ஆர் நோன்னு சொல்லும்போது குழந்தைங்க பயப்படாமல் பயப்படாதா? என்ன சொல்லுங்கள், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. புரிஞ்ச தங்கம், உங்களுக்கு புரிஞ்சுங்களா? குழந்தைங்களுக்கு புரிஞ்ச, யாருக்கு புரியல கை தூக்குங்க, இப்படி இருக்குது விஷயம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி புரியும்? எஸ்ஆர் நோ, எஸ்ஆர் நோ இவ்வளோ தான் கேட்குறான். அதுக்கப்புறம் திரும்பி கண்டினியூ பண்ணுறான் அந்த பையன். சரி, இவன் யாரான்னு பார்த்தா இவன் 10ஆம் கிளாஸு ஃபெயிலு. சரியா? அதுக்கப்புறம் வேலை தேடி சென்னைக்கு வரான் போல இருக்கு அந்த மகாவிஷ்ணுங்கிறவன். கலக்கப்போது அவர்கள் ஏதோ பார்ட்டிசிபெண்ட் இந்த டிவியில், விஜய் டிவியில் ஸ்டாண்டப் காமெடியில் ஏதோ கலக்கப்போது அவளோ ட்ரை பண்ணியிருக்கான் போல இருக்குது. இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இப்போ வாத்தியார் யாருன்னு கேட்டார்ல, அவங்கள விட நீங்கள் பெரிய ஆளான்னு கேட்டாங்கல்ல. இப்போது அதுக்கப்புறம் 10th முடித்தோட அதுக்கப்புறம் இங்கே வந்தால் எதுவுமே உருப்படலை, வேறு எங்கேயும் வேலை பார்த்துருக்கேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் யாரோ ஒரு சாமியார்கிட்ட போய் ஜாயின்ட் ஆகிருக்கான். மேக்ஸிமம் புத்தகங்கள் படிச்சிருக்கலாம், ஆன்மீக புத்தகங்கள் ஏதோ தெளிவாக இருக்கிறான் ஓரளவுக்கு தான். 100%லாம் அவர் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. வள்ளலாரை பற்றி நான் அவர் பேசுகிறத நிறைய கேட்டிருக்கேன், சில விஷயங்கள் கரெக்டாக தான் சொல்கிறார். அப்போது இவ்வளோ தான் இவருடைய படிப்பு, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதனால தான் அந்த அகம்பாவத்தோடு நம்ம நடந்துக்க முடியாது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப தன்மையாக தான் போகணும். வள்ளலார் சொல்கிறாரு, அவரே சொல்கிறார், மலத்தில் பூத்த புழுன்னு தான் சொல்கிறார். உண்மைதான். வள்ளலார் அவ்வளோ பெரிய ஞானி, தத்துவ ஞானி வள்ளலார். அவரே சொல்கிறார், நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன். நாயை விட நான் கேவலமானவன் தான் அவர் தாழ்த்திக்கிறார். மலத்தில் உட்காரும் ஈயை விட நான் கேவலமானவன் தான் வள்ளலாருமே சொல்கிறார். இப்போ இவர் தாழ்த்திக்க மாட்டேங்கிறார். இவர் இங்கிருந்து ஆஸ்திரேலியா அடுத்த நாள் போயிடுறாரு. இது வந்து பெரிய சர்ச்சை ஆகிடுது சார். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் நேராக ஆஸ்திரேலியா போயிடுறாரு. இங்கே உள்ள மக்கள்லாம் அவர் வந்து தப்பிச்சு போயிட்டாரு,
இங்கேருந்து பேசிட்டு போயிட்டார் அப்படிங்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்து அன்பில் மகேஷ் ஒரு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் ஏரியாவிலே வந்து என்னை இது பண்ணிட்டு போயிட்டியே, என் ஆளே வந்து சொல்லிட்டு போயிட்டியான்னு ஆவேசமாக பேசியிருக்காரு. அதுக்கு அவர் வந்து அங்கேருந்து ஒரு பதில் கொடுக்குறாரு மகாவிஷ்ணுங்கிறவர். நான் இது மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு, அதனால் நான் ஆஸ்திரேலியா கிளம்பி உடனே போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி இங்கே சென்னை வர டைமு டேட்டு இதெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன? இல்லை, இது எப்படி சர்ச்சையாக உருவாச்சுன்னா, இந்த ப்ரோக்ராம் முடித்தோன்னா அவர் ஆஸ்திரேலியா போயிடுறாரு. இது வந்து இவரே வீடியோ போட்டது சர்ச்சையாக வெடிக்குது. சர்ச்சையாக வெடித்த உடனே அமைச்சருக்கு போகுது. அமைச்சருக்கு அதுக்கு போகும்போது அந்த சப்ஜெக்டை பற்றி விவாதிக்கும் போது சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் இவங்க ஆசிரியர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. யார் மூலமாக இந்த செய்தி வருதுன்னு பார்க்கும்போது மற்ற மாணவர்களும், அதாவது குறிப்பாக ஊனமுற்ற மாணவர்களும் மனம் புண்படுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா இது மாதிரி வளர விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து என் ஏரியாவுக்குள்ளே ஒரு வந்துட்டார், நான் சும்மா விட மாட்டேன்னு ஆவேசமாக சொல்கிறாரு. இது அப்படியே ஈகோ கிளாஸ் ஆகுது. அவர் இதுக்கு பதில் அங்கேருந்து கொடுக்குறாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து, இந்த மாதிரி நான் நிச்சயமாக மறுநாள் திங்கட்கிழமை நினைக்கிறேன், திங்கட்கிழமை அவர் வந்து இதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. இந்து மதத்தோட மூட நம்பிக்கை இல்லை. இதை வந்து நம்ம திருப்பி மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார், 1:30 மணிக்கு நான் வருவேன், நீங்கள் நேரம் வந்து நான் அமைச்சர் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல எனக்கு அரசாங்கத்தின் மேல் சிறிய கோபம் உண்டு. ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சை இல்லை, ஒரு மன்னிப்பு கேட்டு விடக்கூடிய விஷயந்தான். அவரை பொது வெளியில் கூட ஒரு மன்னிப்பு சொன்னிட்டு கேட்டிருக்கலாம் மேபி. இதை வந்து பெரிய லெவலில் ஏதோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சர்ச்சை வராத அளவுக்கு தடுக்கிறதுக்காக இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்க பார்க்குறாங்க. அப்படி பெருசாக பார்க்கும்போது அவர் வர்றாரு, வந்த உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 200 காவல்துறை உள்ளே போகுது, ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட நைட்டு இரவு 8 மணி நினைக்கிறேன், 8 மணிக்கு தான் கொண்டு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி நிப்பாட்டி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமான வழக்கறிஞர்கள் காத்திருக்காங்க. போலீஸ் வந்து வழக்கறிஞர்களுக்கு யாருமே தகவல் கொடுக்கல, அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருக்குமே தகவல் கொடுக்கல. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் வந்து எனக்கு பேசும்போது 7 மணி இருக்கும், கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயும் நேராக கொண்டு போய் மாஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. வழக்கறிஞர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல சொல்கிறதுக்கு. இப்போ இது வந்து எங்கே சர்ச்சையில் முடியுதுன்னா, வேறு ஏதோ ஒரு காரணத்தை மறைக்கிறதுக்காக கூட இது நடந்திருக்கும் போனால் நிறையா விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. இது மூட நம்பிக்கையில் வராது. மூட நம்பிக்கையில் எது வராது? இப்போ நான் சொன்ன பிறகு கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகுங்கிற விஷயத்தில் வந்து மூட நம்பிக்கையில் நிறையா இருக்குது. இது மூட நம்பிக்கையில் வராது. இது வந்து ஒரு அஜாக்கிரதைன்னு சொல்லணும். இப்போ நீ பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசணும். சித்தர் சொல்கிறது உண்மைதான். அது வந்து மூட நம்பிக்கை இல்லை. போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கிடைக்குது. இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஜென்மத்திலே கிடச்சிருது. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய ஒழுக்கத்துக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த இது வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கணும். பாவம் பண்ணக்கூடாது, நோய் வரும்னா சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்களுடைய பிறப்பை வந்து நம்ம கொச்சைப்படுத்தாமல் நமக்கு வந்து தேவையில்லாத நோய்களுக்கு, இப்போ பாருங்கள் கொரோனா வந்துச்சு, அந்த மாதிரி மக்கள்லாம் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லி பர்டிகுலர் மக்களை வந்து காயப்படுத்தாத அளவுக்கு பொதுவாக சொல்லியிருக்கலாம். நிறைய அழிவுகள் வரும், சுனாமி போன்ற பெரிய பெரிய பேராபத்துகள் வரும், இயற்கையால் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி குழந்தைகளை சொல்லிக்கிற முடியும். பர்டிகுலராக ஒருத்தவங்க சொல்லும்போது அதுக்கு காயப்படுது. அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையான்னு கேட்டால் உண்மையிலே இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கவே கூடாது. என்ன பண்ணியிருக்கணும், வந்தவுடனே நேராக அமைச்சர் வந்து பார்த்து பேசி இது பொது வெளில மன்னிப்பு கேட்டு முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இதில் ஒரு மர்மம் இருக்கிறதா தான் எனக்கு தொடர்ந்து தோணுது. ஏன் இது சர்ச்சையாக்கப்பட்டது? அப்போ ஏதோ ஒன்று சர்ச்சையாக வேண்டியதை தள்ளுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அல் ஹஸ்பா டிவிங்கிற ஒரு சமூக வலைதளத்துல இருந்து ஹிஜாப் போட்டால் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி வர மாணவர்கள் பொதுமக்கள் இதை பற்றி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் பெருசாகக்கூடாது அப்படிங்கிறனால வந்து இதை மகாவிஷ்ணுவோட சர்ச்சையை வந்து பெருசாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு. இல்லை, கரெக்டு. அதாவது இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை கலப்பை தான் செய்வாங்க. அந்த செய்தியுமே வந்து நான் பார்த்தா அவங்களை அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அது தவறான முன்னுதாரணம். நீங்கள் வந்து ஹிஜாபை போட்டு பாருங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது மறைமுகமாக அவங்க ஒரு மதம் மாத்திர முயற்சியாக தான் தோணும் பார்வையாளர்களுக்கு. இப்போ உங்களுடைய மதம் நல்ல மதம், பொதுவாகவே சொல்கிறேன், அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக, உங்களுடைய மதத்தை நீங்கள் போதிங்க. உங்களுடைய திருக்குறானில் சொல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒரு வகையில் சர்ச்சையை மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து மகாவிஷ்ணு இல்லை அப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஊடகங்கள் கருத்து அப்படி தான் சொல்கிறாங்க, பொது வெளியிலையும் அப்படி தான் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவும் ஒரு வகையில் ஒரு மறைமுக மதமாற்றம் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போது என்னுடைய இந்து மதத்தில் குறை இருக்குது, நிறைய இருக்குது. நான் ஒரு இந்துவாக இருக்கேன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு தமிழனாக இருக்குன்னு வச்சுங்களேன். உன்னுடைய இஸ்லாத்தில் நல்ல கருத்துக்கள் இருக்குது, ஆனால் அதே இஸ்லாத்தில் கெட்ட கருத்துக்கள் இருக்குது.
நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நல்ல கருத்துக்கள் இருந்தால் ஏதோ ஒரு வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாகவோ இன்றைக்கி சோசியல் மீடியா அது மூலமாக உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தொடர்ந்து நீ மக்களுக்கு சொல்லு. அது அவங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக மாறிக்கிட்டோம். என்ன இருக்குது இப்போது? இந்த மதத்தில் தான் வாழணும்னு அவசியம் இல்லை. எந்த மார்க்கம் எந்த மதம் பிடிச்சிருக்கோ நம்ம மாறிக்கலாம். அதே மாதிரி பைபிளில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. அதுலேயும் கெட்ட விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இந்து மதத்துலேயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அந்த நல்லதை மக்களுக்கு நீ சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மாறும். நீ ஏன் மதம் மாற்ற முயற்சிக்கிற அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. இப்போது நான் முழுக்க முழுக்க சமயம் சார்ந்து தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நான் வள்ளலாருடைய வழிக்கு நான் போனேன். வள்ளலாருடைய வழிக்கு நான் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய சமயமே தப்புன்னு நான் உணர்ந்தேன். அவர் வழிகளை நான் இந்த சமயமே தப்பு, பொய்ன்னு சொல்கிறார் வள்ளலார். இப்போ என்ன சொல்கிறது? இப்போ இந்துக்களை வள்ளலார் புண்படுத்தான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களா? அவர் சொல்கிறாரு, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். அப்போ யோசிங்க, சாதி தப்பு, மதம் தப்பு, சாதியும் மதமும் சமயமும் பொய்யன்னு ஏன் சொல்லணும்? சமயத்தில் தவறு இருக்கிறதுனால அவர் பொய்ன்னு சொல்கிறாரு, சமயத்தில் தப்பு இருக்கிறதுனால பொய்ன்னு சொல்கிறாரு. இங்கே சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். இப்போ இந்துக்கள் வள்ளலாரை கும்பிடாமல் இருக்காங்களா? ஒரு சமயமே பொய்ன்னு சொல்கிறார்ல, அதாவது அதற்கு அப்பாற்பட்டவர் தான் இறைவன் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சித்தர்கள் சொன்னதையோ இல்லை பெரிய பெரிய ஞானிகள் சொன்னதையோ நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இது காமனாக போயிடும். நான் சொல்கிறது காமனாக போயிடும். முழுக்க முழுக்க அந்த சமயம் சார்ந்தவளை வேணால் இது பாதிக்குமே ஒழிய குழந்தைகளையோ வரையும் பாதிக்காது. அவங்க சொன்னதை தான் நானுமே நேரடியாகவே ராவாக தான் உங்களுக்கு அதை பிரித்து இதெல்லாம் சொல்லலை. அப்போது நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கத்தான் வேண்டியிருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் தூண்டப்படுது, அது பிம்பமாக்கப்படுது. அதனால் எவனோ ஒருத்தன் பாதிக்கப்படுகிறான். அந்தளவுக்கு பாதிக்கப்படுற அளவுக்கான செய்தி அது இல்லை. அதை விளக்கம் கேட்டிருக்கலாம், பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாம். நிச்சயமாக மன்னிப்பு கேட்டிருப்பாரு. நான் தயாராக தான் இருந்தார். அவரை முடக்குவதால் மீண்டும் இது பெருசாக தான் வறுமை ஒழிய அவர் அடங்கி போக முடியாது. அப்போ கூட சொல்கிறாரு, நான் சிறையில் இருந்தாலும் நான் இந்த நல்ல விஷயங்களை நான் சிறைவாசிகளுக்கு சொல்வேன்னு தான் சொல்கிறார். சார், இப்போ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, மகாவிஷ்ணு சர்ச்சையை பெருசாக்குன தமிழக அரசு இதே இதை எக்ஸ் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் அந்த வலதுசாரி அமைப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது மாணவர்கள் மது அருந்துற மாதிரியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்டின் மிஷினரிகள் ஸ்கூலில் மாணவியோட தலையில கை வைக்கிறாங்க, அவங்க கீழே விழுந்து அழுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. இப்போ அதுக்கும் அந்த தமிழக அரசு அந்த இது இல்லை, அதை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் பெரும்பான்மை ஓட்டு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு முக்கியம். அதை பற்றி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது நீதிமன்றமோ ஏதோ தலையிட்டு வேணால் பண்ண முடியுமே ஒழிய இவங்க எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இங்கே ஓட்டை தான் பார்ப்பாங்க. இப்போ பெரும்பான்மை சமூகத்தை ஓட்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஆட்சியாளர் நிர்ணயிக்கிறது சிறுபான்மை சமூகம். சிறுபான்மை சமூகம் மதம் மாற்றினாலும் இங்கே அனுமதி உண்டு. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேனாலும் மதம் மாற்றலாம். மத மாற்ற தடை சட்டம் இங்கே இல்லை. ஆனால் நிறையா மாநிலங்களில் மத மாற்ற தடை சட்டம் இருக்குது. ஆனாலும் கூட இவங்க அந்த மாதிரி குழந்தைகளே அதான் சொல்கிறேன். எனக்கு எப்படி தெரியும் கிறிஸ்டின் மந்திரம் அருள் இருந்த வாழ்க்கையை கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனரே உடைய திருநேற்றி கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு நான் சொல்லுவேன். பிள்ளைலாம் ஆமேன்னு சொல்லுங்கள். அது மாதிரி நிறையா இருக்குது. அச்சிஷ்ட மரியாவே சர்வேஸ்வர மாதாவே பாவிகளாக இருக்க எங்களை எப்போதும் ஏற்றிக்கொள்ளும் ஆமேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ பைபிளை படித்தேன். இவங்க எங்களை சொல்லிக் கொடுத்து எங்கள் மண்ணில் ஏற்றுறாங்க. அதெல்லாம் குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கணுங்கிறது. குழந்தையிலேருந்தே இவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க மதம் மாற்றுறதுக்கோ இல்லை கிறிஸ்தவ பள்ளிகளில் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படி பார்த்தா அதை தான் தடுக்கணும். அதுதான் உண்மையிலேயே மெயினாக தடுத்துருக்கணும். இது சித்தர் சொன்னதை சொன்னார். அந்த சமூகம், அந்த ஊனமுற்ற சமூகம் மனம் புண்படக்கூடாதுங்கிறதுக்காக இது பேசப்பட்டது. இதுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார் இன்றைக்கி. ஆனால் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பெரிய தண்டனையானா கேட்டால் இல்லை. அந்தளவுக்கு பெரிய சர்ச்சையான பேச்சு இல்லை. சாதாரண ஒரு மன்னிப்பு கேட்டு விடக்கூடிய விஷயத்தை அவங்க பெருசாக்கும் போது இதனுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தான் வரும். இப்போது கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்களா, அது நியாயமான கேள்வி வரும். பொதுவெளியில் நிறையா கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் சொல்லி தான் ஆகணும். இது தேவையில்லாத வேலை. இந்த ஆணியை அவங்க பிடிக்கவே வேண்டாம் அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. இது தேவையில்லாத அணி அவங்க பிடுங்கினது தான் இப்போ அந்த அணி தேவையற்ற அணியாக மாறப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்க வேண்டாம் தான் தோணுது. பொதுவாகவே இந்த உலகம் இங்கே இந்த சமூகம் இந்த இந்திய பூமி முழுக்க சித்தர்களால் ஞானிகளால் நிறைய பேர் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் உருவாகி வாழ்ந்த அந்த பூமி. இதனுடைய கருத்துக்களை நம்ம சொல்கிறது தவறு கிடையாது. ஆனால் யார்கிட்ட சொல்கிறோங்கிறதான் விஷயம்.
அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வள்ளலாரே நிறைய பாடல் பாடிட்டு இருக்கும்போது நாசுக்காக சில விஷயம் சொல்லுவார். அதில் சொல்லிவிட்டு லாஸ்ட் சொல்லுவார், விரிக்கின் விரியும் அப்படின்னுவார். அதை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகும் அதோடைய கண்டென்ட்டு. அதனால் சொல்லி விரிக்கின் விரியும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். நீனே கற்பனை பண்ணி பார்த்துக்க அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பூசணிக்காய் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மைண்டில் விரிஞ்சிருது. பூசணிக்காய்னா இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம மைண்டில் கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் நம்ம மைண்டில் வந்துடுது. அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த தேடல் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கொச்சையாகவோ மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக பேசுவது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக குழந்தைகளிடம் பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது. அதை எப்படி பேச வேண்டும் என்று ஒரு வரைமுறையோடு தான் பேசணும். அது மட்டும் இல்லாது இது போன்று பேசுபவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக்கணும், மரியாதை கொடுக்கணும். குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும். ஒரு திமிரு, இந்த அகங்காரம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இப்படி தான் போய் முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம். நமது தேடை தமிழ் நேயர்களுக்கு நிறைய விஷயங்களை திரு ஐஎஸ்ஓ அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.